Hi friends, welcome to Chennai food. சாதாரணமாக நம்ம வடை செய்கிறதா இருந்தால் பருப்பு ஊற வைக்கணும் அரைக்கணும் இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்குங்க. ஆனால் இந்த வடை செய்கிறதுக்கு நம்ம எதுவுமே செய்ய வேண்டாங்க. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேங்க. இந்த ஜவ்வரிசியை 2 மணி நேரம் ஊற விட்டு தண்ணியை பிழிஞ்சு எடுத்திருக்கேன். பாருங்கள், சுத்தமாக ஈரம் இருக்கக்கூடாது. 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு தண்ணியை பிழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு தான் நான் ஜவ்வரிசி எடுத்தேன். இப்போ இந்த ஜவ்வரிசியில் நம்ம தேவையான பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதை எல்லாம் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், சில்லி பவுடர் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். ஒரு பச்சை மிளகாய் அதையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, நான் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுறேன். நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேங்க. பாருங்கள், ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிகிட்ருக்கு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடலை மாவு கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ரொம்ப லூஸாக இருந்தது, ஈரம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜவ்வரிசி நல்லா கோட் ஆகும், அதுக்காக தான் கடலை மாவு சேர்க்குறோம். கடலை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. எனக்கு இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு நான் போட்டேன். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஈரப்பதத்தை பொறுத்து நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ வடைக்கு நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. கையில் நல்லா தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா வடை மாவு எடுங்க. அப்போ தான் கையில் ஒட்டாமல் இருக்கும். கையில் இந்த மாதிரி ஈரம் இருக்கணும். இந்த மாதிரி தண்ணி தொட்டுட்டு எடுங்க. நான் வடை பொரிக்கிறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது. இப்போ ஒன்று ஒன்றா நம்ம ரெடி பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் கையிலேயே இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வடை கொஞ்சம் கனமாக தான் இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்காது. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். வடையை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் கலரில் வருது. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும்பொழுது நம்ம வடையை எடுத்துடலாம். இந்த ஜவ்வரிசி வடை ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு சைடிஷ்ஷாக சட்னி இல்லைனா டொமேட்டோ கெச்சப் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். நான் வடையை எடுத்துடுறேன். நல்லா எண்ணெய் வடியை விட்டு எடுங்க. அவ்வளவுதாங்க, அருமையான ஜவ்வரிசி வடை ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ஜவ்வரிசி வடை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யலாம். இதுக்காக நம்ம மாவு ஊற வைக்கணும் அரைக்கணும் இந்த மாதிரிலாம் இல்லைங்க. சாதாரணமாக நம்ம பருப்பு ஊற வச்சு அரைச்சி செய்வோம். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, சட்டுன்னு செஞ்சிடலாம். ஜவ்வரிசி மட்டும் கொஞ்சம் ஊற விட்டால் போதும். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஜவ்வரிசியை வச்சு ரொம்பவே டேஸ்டான கிறிஸ்பியான வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.